கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கும். ஸோ 7:15 வந்து டிபார்ட் ஆகும். என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா, இவர் தாங்க ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். அதாவது 22655 இந்த இன்ஜின் தான் வந்து புல் பண்ண போகுது. நம்மளோட ட்ரெயினோட இன்ஜினை வந்து ரிவர்சல் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. மைசூர் எக்ஸ்பிரஸ் இது வந்து 5:55 வந்து மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பும். 5 மினிட்ஸ் பிஃபோரவே வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செம்மையாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கும். ஸோ இங்கிருந்து தான் இன்றைக்கி நம்மளோட ட்ரெயின் ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சினாரியோ, அதாவது காலையில் மார்னிங் 6:20 கிட்ட ஆகுது. ஸோ இந்த மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் கிட்ட. ஸோ நம்ம இங்கேருந்து எது வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவலுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிற ட்ரெயின் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். ஆமாங்க, இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வரையும் போகும். கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரையும் ரன் ஆகிற ஒரே ஒரு ட்ரெயின் வந்து இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் வந்து நேற்றே வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நம்மளோட ட்ரெயின் நம்பருங்க மென்ஷன் பண்ணி எத்தனாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். 7:15 வந்து டிபார்ட் ஆகும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ நம்பர் 3 பிளாட்ஃபார்முக்கு இப்போ போகலாம். இந்த ட்ரெயினை பொறுத்தவரையிலையும் 100% வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் தான். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு வராது. என்ன தான் 100% ரிசர்வேஷன் டிக்கெட்டாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வரையுமே வந்து புக்கிங் பண்ணிக்க முடியும், அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா. இந்த ட்ரெயினில் வந்து மொத்தம் 17 கோச்சஸ் வந்து செகண்ட் சீட்டிங் இருக்குது. இந்த செகண்ட் சீட்டிங்கில் மொத்தம் வந்து 1700 சீட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புக்கிங் தான் ஆகும். இந்த மாதிரி புக்கிங்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடி கூட டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா மட்டும் உங்களால் கண்டிப்பாக புக் பண்ணிக்க முடியும். பட் டிக்கெட் அவைலபிலிட்டி இல்லை, இப்போ ஒரு வீக்கெண்ட் டேஸில் வந்து இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்ட் டேஸில் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் இந்த ஜர்னி இருக்குது அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டு கூட நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். நான் ரிசர்வேஷன் பண்ணது நான் வந்து சண்டே ட்ராவல் பண்ணேன். சாட்டர்டே மதியம் ஒரு 1 o'clock போல் இல்லை 12 o'clock நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணேன். எனக்கு டிக்கெட் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிருச்சு. கீழே சப்வே வழியாக நம்ம நடந்து வந்து ரைட் சைட் ஸ்டெப்ஸ் மூலயமா 3வது பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். மேக்ஸிமம் எல்லா ஸ்டேஷன்லையும் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுறதுக்கு அப்ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லையும் அண்ட் ஆல்சோ ஈரோடு ஜங்ஷன்லையும் நான் ட்ராவல் பண்ணப்போ பார்த்த வரையும் சொல்கிறேன். இந்த 2 ஜங்ஷனில் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா கீழே வந்து டவுன் ஸ்டேஷனில் வந்து இருக்கும். அதாவது சப்வேல வந்து நம்ம நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த லுக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஜன்சதாப்தி அதிவிரைவு வண்டி வயா ஈரோடு திருச்சி குறிப்பிட்ட நேரப்படி 7:15 பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இருந்து புறப்படும். ஸோ இப்போ என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா, இவர் தாங்க ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரையும் ரன் ஆகிற மயிலாடுதுறை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ கோச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து மொத்தம் 17 கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டிங். அது இல்லாமல் வந்து 3 ஏசி கோச்சஸ் இருக்குது. இது இல்லாமல் 2 SLRD கோச்சஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் இருக்கிற கோச்சஸ் எல்லாமே ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த அண்ட் எல்லோ அண்ட் ரெட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இந்த வந்து ICF கோச்சஸும், அது இல்லாமல் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சஸோட டிசைன் இருக்கும். அந்த ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரேக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே இருக்குது. பின்னாடி வந்து அந்த ப்ளூ அண்டு ஒயிட் வருது இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் சதாப்தி எக்ஸ்பிரஸோட ரேக்கோட டிசைனிங். இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டிசைனிங். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில் இன்ஜின் வந்து அங்கே இல்லை, அப்போ பேக்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் வந்து பேக்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம டெஃபினட்டாக வந்து பின்னாடி போய்ட்டு இன்ஜின் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதையும் அண்ட் ஆல்சோ அந்த இன்ஜின் வந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இன்ஜினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னோடய D15 கோச்சை வந்து நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா இங்கேயுமே இன்ஜின் இல்லைங்க. பேக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது டீசல் லோகோ கிடையாது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது
ஈரோடு வேப் 4 இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீசல் லோக்கோ தான் இருக்குது. இந்த டீசல் லோக்கோ புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு மட்டும் வந்திருக்கும் போல். இந்த லோக்கோ வந்து பார்த்திங்கன்னா பொன்மலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது இந்த டீசல் லோக்கோட நேமு. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் இன்ஜின் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏசி கோச்சஸ் வந்து நீங்கள் பார்த்துருங்க இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட கோச்சஸ் இதுவும் பார்த்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இன்ஜின் காட்டுறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோச்சஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏசி கோச்சஸ், அதாவது CE1 ஒன்றும் பெருசாக இல்லை. எக்ஸ்ட்ரா ஏர் கண்டிஷனர் சேர் கார் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிறது தான் CE1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஏசி கோச்சஸ் இருக்குது. அதாவது C1, C2, CE1 இது வந்து எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிக்கிற கோச்சஸ். ஸோ இந்த ஒரு கோச்சை போல் தான் அந்த 3 கோச்சஸும் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்மளோட கோச் பார்த்துருவோம். இது வந்து D16. நம்மளோட கோச் D16 கிடையாது, D15 தான் நம்மளோட கோச். நம்மளோட கோச்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச். செகண்ட் சீட்டிங்கில் D15 கோச் தான் வந்து நம்மளோட சீட்டை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீட்டிங்கில் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நடந்தது. அதை நான் வந்து திருப்பூர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இங்கே 77 போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டு. நம்மளை புல் பண்ண போகிற இன்ஜின் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வேப் 4 இன்ஜின் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ண போகுது. ஸோ இங்கேருந்து திருச்சி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 22655 இந்த இன்ஜின் தான் வந்து புல் பண்ண போகுது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினை வந்து நான் வந்து திருச்சி ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோ தான். ஸோ இந்த ட்ரெயினில் ஃபேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த D17 அதாவது D1 to D17 செகண்ட் சீட்டிங்க்கு 175 ரூபா வந்து ஃபேர் ஆகும். ஏசி சேர்க்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபேராகவும் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங், அது மீன் ரிசர்வேஷன் தான், அன்ரிசர்வ்டு எதுவுமே கிடையாது. இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 362 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணுது. டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை ரீச் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் 30 நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் எடுக்குது. இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறையும் சேர்த்திக்குவோம். கோயம்புத்தூர், இருகூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டேஷன்ஸ் கவர் பண்ணுது. ஸோ இந்த செகண்ட் சிட்டிங் கோச்சில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்டில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்நாக் டேபிள் எல்லா விஷயத்துக்கு எல்லா டேபிளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3-4 ஒரு 12 சிட்டிங் வந்து இருக்காது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் டேபிள் அவைலபிளாக இருக்குது. சிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் ஃபேன், லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. க்ளீனிங்லாம் வந்து ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. இதே கோச்சிலே நம்மளுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு 2 ப்ளக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 110 வோல்ட் டிசி பவர் சப்ளை தான். இதில் வந்து நார்மல் சார்ஜிங் மட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியாது. இதில் வந்து நெட்டும் வந்து 2 நெட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங் வந்து உங்களோட பவர் பேங்க் போட்டாலும் சரி, அப்படின்னா நார்மல் மொபைல் சார்ஜர் போட்டாலும் இந்த நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து முடிஞ்சவரை சார்ஜர் போட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து எடுத்துக்கோங்க, சேஃப்காக சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தது கரெக்டாக ஆன் டைமான 7:15க்கு 7:15 கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா D1, SLRDக்கு அப்புறம் D1 தான் இருக்கும். ஸோ D17க்கு அப்புறம் ஏசி கோச்சஸ் வந்து பேக்கில் இருக்குது. இந்த கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திருச்சிராப்பள்ளிலேருந்து ரிவர்ஸ் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏசி கோச்சுக்கு வந்து ஃபஸ்ட் ஆகும், திரும்ப D1 கோச் வந்து லாஸ்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து இருகூர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டேஷன் தான், பட் எப்படி ஸ்டாப்பிங் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் கோயம்புத்தூர் சைடு அப்படின்னாக்கா அந்த ஸ்டேஷன் வந்து ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு வந்து வந்து ஹால்ட் போடுற மாதிரி, அதாவது நின்று போகிற மாதிரி ஏன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் வாங்கிட்டேன். ஸோ ஒரு 2 இட்லி, ஒரு வடை, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய். இது வந்து வாங்கிட்டேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருகூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் ஆன டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7:44 வந்து இருகூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டிலே தான். ஏன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த இருகூர் வரையுமே ட்ரெயின் ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் வந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிலேவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருகூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இருகூர் ஸ்டேஷன் தாண்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டேன். ஸோ டிஃபன் வந்து ரொம்பவே செம்ம, நிஜமாலே வந்து குறைய சொல்ல முடியாது. நல்லா டேஸ்ட்டாக கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ரெயினோட செகண்ட் ஸ்டேஷனான திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படிலாம் 3 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உடனே டிபார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறது ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதால் செம்ம க்ரௌடுங்க திருப்பூரில். இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப் டு த எண்ட் பிளாட்ஃபார்ம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடாகவே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் வந்து புக்கிங் அப்படின்றதால யாரெல்லாம் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறினாங்க. ஸோ இந்த ட்ரெயின் ஃபுல்லாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடாகவே இருந்தது. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தவரைக்கும் பேண்ட்ரி கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்று கிடையாது. இருந்தாலுமே இதில் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேண்ட்ரி வசதியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ட்ரெயினோட ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லாமல் மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. டியூஸ்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது 100% வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் தான். அதே மாதிரி இந்த ட்ரெயினை பொறுத்தவரை ரேக் ஷேரிங்கும் எதோடையும் கிடையாது. கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை ரன் ஆகும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரையும் ரன் ஆகும். ரேக் ஷேரிங்ன்ற விஷயமே இதில் கிடையாது. ஸோ கரூர் ஜங்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 9:51 வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ கரூர் ஜங்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான வெயிட்டிங் ஹால்ட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இங்கேயும் நிற்கும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து இங்கே டிபார்ட் ஆகிடும். நம்மளுக்கு ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்குது, திருச்சியில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஹால்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் டைம் நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயே ஒரு சீட்டிங் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதை நான் திருப்பூரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ என்னாச்சு அப்படின்னாக்கா, என்னோடய சீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 77. நான் உள்ளே போனப்போ எனக்கு முன்னாடி சீட்டில் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. 77 அந்த சீட்டுக்கு அதுக்கடுத்து அந்த சீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் பண்ணேன். ஸோ முன்னாடி ஒரு ஆள் உட்காந்ததால நான் வந்து பின்னாடி உட்காந்துட்டேன். பட் எனக்கு தெரியல நம்ம உட்கார சீட்டோட நம்பர் தான் வந்து நம்மளோட சீட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது 77 போது நான் முன்னாடி தான் மாறி தான் உட்காந்துருக்கோம். நான் தெரியாமல் வந்து உட்காந்துட்டேன். திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55+ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சீட் வந்து என்னோடது அப்படின்னாங்க. இல்லைம்மா இந்த 77 சீட்டு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க முன்னாடி இருக்கிற சீட் தான் வந்து பார்க்கணும், பேக் சீட்டோட நம்பர் தான் பார்க்கணும். உட்காரோம் அப்படின்னாக்கா அந்த சீட்டோட பேக் சைடு தான் பார்க்கணும், ஃப்ரண்ட் சைடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே இப்படி தான் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. பட் அவங்க ரொம்ப காமாக சரி இப்போ உட்காரு, அடுத்த ஸ்டேஷன் வந்தால் வேறு சீட்டில் உட்காந்துட்டாங்க. அவங்க அடுத்த ஸ்டேஷன் வந்தால் யாருனா வந்தால் மாறிக்கலாம், இல்லை டிடிஆர்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக உட்காந்துட்டாங்க. பட் நான் அந்த சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன்றது எனக்கே தெரியல. அட் த சேம் டைம் அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்தார். ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுறாரு, கிராஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நடக்கிற வழியிலே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப அக்ரெசிவாக வந்து கத்திட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அவர். பட் அதே அக்ரெஷன் வந்து இவங்களும் காட்டியிருக்கணும். பட் அவங்க எப்படி அவ்வளோ காமாக இருந்தாங்க அப்படின்றது தான் அந்த ட்ரிப்பு முடிகிற வரையும் நான் கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம காமாக இருக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி இனிமேல் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துச்சு எனக்கு. ஸோ என்னோடய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நான் போகும்போதே வந்து என்னோடய சீட்டில் வந்து வேறு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து முன்னாடி இந்த நம்பரை பார்த்து அந்த சீட்டில் உட்காந்துருப்பாங்க போலகுது. ஸோ அவங்க பண்ண அதே மிஸ்டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் பண்ணேன். என்னோடய சீட்டிங்கில் அவங்க உட்காந்துட்டதால 77 போட்டிருந்தா அடுத்த சீட்டில் வந்து அந்த நம்பர் பார்க்குற மாதிரி ஒரு சீட்டில் நான் உட்காந்தது தான் வந்து மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு.
ஸோ அந்த கன்ஃபியூஷனை அவங்க செம்மையாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி திரும்ப அவங்க வந்து தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறங்குனாங்க. தஞ்சாவூரில் இறங்கும் போதுமே வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக பேசிவிட்டு அவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த பர்சனை அன்றைக்கி மீட் பண்ணதில் ரொம்ப வந்து நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:04 AM வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ரிவர்சல் பண்ணுவாங்க. இந்த ரிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளை வந்து இப்போ புல் பண்ணிட்டு வந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை புல் பண்ணும். ஸோ அந்த இன்ஜினை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இன்ஜின் தான் திருச்சியிலேருந்து நம்மளை மயிலாடுதுறை வந்து புல் பண்ண போகிற இன்ஜின். இதோட நம்பர் 22984. முன்னே நம்மளை புல் பண்ணிட்டு வந்த அந்த இன்ஜினுமே ஈரோடு வேப் 4 இன்ஜின் தான். அதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வேறு, இதோட நம்பர் வேறு. பட் வந்து ரெண்டுமே ஈரோடு ஷெட்டோட வேப் 4 இன்ஜின் தான். ஸோ திருச்சியில் நம்மளோட ட்ரெயினோட இன்ஜினை வந்து ரிவர்சல் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ரிவர்சலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ திருச்சியிலேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எதை நோக்கி பயணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் பூமியை நோக்கி தான் பயணம். ஸோ தஞ்சாவூர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெயினில் இருந்த மாதிரியே வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலோட ஷார்ட்ஸ் ஏதாச்சும் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸ்பிரஸில் வந்து பேண்ட்ரி கார் இல்லை அப்படின்னாலும் ஸ்நாக்ஸ் சப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஐட்டம் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு வேறு ஒரு நேம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து 2 சமோசாஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது ரெண்டுத்தில் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு, ஐ மீன் ஸ்நாக்ஸு. இது வந்து சமோசா வந்து சரி இருக்கும் சேஃப்டிக்கு வாங்கிக்குவோம், ஏன்னா வந்து மதியம் லஞ்சு சாப்பிடல, சரி அதால் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டு பார்டர் சரௌண்டிங்குள்ளே வந்து ரன் ஆகிட்டுருக்க ஒரே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது இது ஒன்று மட்டும்தான். இது இல்லாமல் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் அது வந்து நம்ம பார்டர் கிராஸ் பண்ணிடும், சென்னை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரன் ஆகிட்டுருக்க ஒரே ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அது இது மட்டும்தான்.
ஸோ கும்பகோணம்க்கு கரெக்டாக 12:53, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கிட்ட நின்றுச்சு இந்த ட்ரெயின். ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் சிக்னல் இஷ்யூவா இல்லை என்ன ட்ரெயின் கிராசிங்காக எனக்கு தெரியல. அதிகமாக நின்னது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மற்ற ஸ்டேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு 15 minutes நின்றுச்சு. இன்ஜின் ரிவர்சல் அப்படின்றதால அங்கே டைமிங் எடுத்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு 10 minutesக்கு மேலே வந்து ஹால்ட் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். ஸோ ட்ரெயினோட ஃபுல் வியூ வந்து எந்த இடத்துலையுமே காட்டல. சரி, அதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பகோணமில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்ததால் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் ட்ரெயினுக்கு பக்கத்தில் நிறைய பேர் நின்றுந்தாங்க. கடைசியாக ஒருத்தர் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தார். சரி, அதால் வந்து ஃபுல் ஷாட்டுமே அப்படியே காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து எடுத்தேன். ஸோ இப்போ இங்கே நின்றுட்டுருக்க ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ். இது வந்து 5:55க்கு வந்து மயிலாடுதுறையிலேருந்து கிளம்புவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக கிளம்புவோம். ஐ மீன் வந்து இன்னொரு 4 hours மேலே டைம் இருக்குன்றதால இந்த ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் இல்லைனாக்கா ஃப்ரண்ட்டில் இன்ஜின்லேருந்து இந்த ட்ரெயினோட ஃபுல் வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆங்கிலே பார்த்துருப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய டர்ன் இந்த இடத்துல. இப்போ இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டர்ன் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான மயிலாடுதுறை ஜங்ஷனை நம்ம கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ண டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1:40க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இதோட ரீச்சிங் டைம் 1:45 தான். 5 minutes பிஃபோரவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை ஜங்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயினோட திரும்ப வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்து கிளம்பும். அந்த டைமிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3:10க்கு வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் ஆகும். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிற டைம் 5க்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகும். சேம் இதே ஸ்டேஷன்ஸ் தான் அண்ட் ஆல்சோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரிவர்சல் இருக்கும். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் முன்னாடி நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வேறு எந்த லைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேக் ஷேரிங் கிடையாது. ஒன்லி ஒன் கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை, திரும்ப மயிலாடுதுறையிலேருந்து கோயம்புத்தூர் மட்டும் தான் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. ஓகே கைஸ், இந்த vlog வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் ஜங்ஷன் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ட்ரெயின் தான். ஸோ அந்த ஒரு vlog வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.